ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ வெப் டெவ் டியூட்டல். ஸோ இந்த வீடியோல நம்ம அரேல இந்த ஃபார் ஈச் அதுக்கப்புறமா மேப் அப்படின்ற மெத்தட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு அரே இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், ம் இத கமெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இது வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ளாட் அப்படின்றத இந்த அரேவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல அ நம்ம இத என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளாட் அப்படின்றதுல வந்து குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுல வந்து ஃப்ளாட் டாட் இதுல வந்து ஃபார் ஈச். ஸோ ஃபார் ஈச் அப்படின்றது என்னன்னா, இது ஆக்சுவலி ஒரு ஃபங்ஷன வந்து கால் பண்ணும். ஸோ அந்த ஃபங்ஷன் வந்து கால் பண்றது மூலியமா என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு அரே எலிமென்ட்டுக்கும் அந்த ஒரு ஃபங்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ எங்கேயாச்சும் அரே எலிமென்ட் இருக்கும். ஸோ அத்தன டைம்ஸ் அந்த ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு கால் ஆகும். இத வந்து நம்ம கால் பேக் ஃபங்ஷன் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ஃபங்ஷன் வந்து அ என்னவா வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு ஃபார் ஈச் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஃபார் ஈச் அரே ஃபங்ஷன் அப்படின்ற மாரி நம்ம இதுல வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த அரே ஃபங்ஷன் அப்படின்றத தான் இதுல ஒரு டைமும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கால் பண்ண போறோம். ஸோ இப்ப இந்த ஃபங்ஷன நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபங்ஷன் அதாவது இந்த அரே ஃபங்ஷன் அப்படின்றது தானே. இப்ப இந்த அரே ஃபங்ஷன என்ன பண்ணிக்கலாம், குடுத்துக்கலாம். இப்ப இந்த அரே ஃபங்ஷன்ல எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, என்னோட இந்த வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்குள்ள நம்ம வந்து என்னென்ன பாராமீட்டர்ஸ் வந்து குடுப்போம்னா, நம்மளோட வேல்யூ அப்படின்றது. அதுக்கப்புறமா இண்டெக்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த அரே அப்படின்றது. ஸோ இந்த 3 வேல்யூஸையும் தான் நம்ம வந்து இதுல பாராமீட்டரா நம்ம வந்து குடுப்போம். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேல்யூ அப்படின்றத நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிப்போம். ஸோ கன்சோல் அப்படி இல்லன்னா ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதுல வந்து வேல்யூ அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபங்ஷன வந்து நம்ம என்ன பண்ணலாம், கன்சோல் டாட் லாக் நம்மளோட இந்த அரே ஃபங்ஷன் இல்லையா? ஓகே. இப்போ இந்த இந்த மாரி இது ஆக்சுவலி வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப்பா ஒரு இது வந்து நம்ம குடுத்துருக்கோம். அது என்ன அப்டின்னா, நம்ம இந்த ஃப்ளாட் அப்டின்றத வந்து ஒரு அரே வந்து குடுத்துருக்கோம். அண்ட் இந்த அரேக்கு வந்து ஒரு ஃபார் ஈச் அப்டின்றதையும் குடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஃபார் ஈச் என்ன பண்ணுதுன்னா, ஒரு அரே ஃபங்ஷன வந்து இது கால் பண்ணுது. ஸோ இத வந்து நம்ம கால் பேக் ஃபங்ஷன் அப்டின்னும் சொல்லலாம். ஸோ இந்த ஃபங்ஷன் ஆக்சுவலி என்ன பண்ணுது அப்டின்னா, ஒரு டைம் இங்க என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ, அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் இது ஒரு டைம் இத வந்து நம்மளுக்கு கால் பண்ணுது. இப்ப ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ற மாரி குடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம இன்னொரு வெளியில வந்து ஒரு வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். லெட் A2 அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஸோ இந்த A2ல நம்ம வந்து ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங்க வந்து குடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த A2வ நம்ம மறுபடியும் வந்து ரீடிஃபைன் பண்ணுவோம். ஸோ A2 உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு A2 ஈக்குவல் டூ அதாவது இந்த பிளஸ் ஈக்குவல் டூ நம்ம ஆப்பரேட்டர்ல வந்து படிச்சிருப்போம். ஸோ அது என்ன அப்டின்னா, A2 வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்டி ஸ்ட்ரிங்கா இருக்கு. இப்ப அந்த A2 கூட நம்ம என்ன பண்றோம்னா, இந்த A2 பிளஸ் இந்த வேல்யூவ வந்து நம்ம ஆட் பண்றோம். ஓகேவா? ஸோ இத வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இதுல பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ இந்த கோட நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் ரீஃபார்மேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த A2 அப்படின்றது இந்த இடத்துல குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ A2 அப்படின்றது என்னது? ஜஸ்ட் ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங்க வந்து நம்ம இதுல இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ஃபங்ஷன கால் பண்றோம். ஸோ டிக்ளரேஷனுக்கு முன்னாடியே அது ஃபங்ஷன கால் பண்ணி அதுக்குள்ள யூஸ் பண்றோம். ஸோ அது பாசிபிள் கிடையாது. எப்பவுமே ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது யூஸ் பண்ண முடியும். அதனால நம்ம இத இந்த மாரி குடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபங்ஷன வந்து டைரக்ட்டா வந்து கால் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆ ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். ஸோ அவுட்புட் எப்படி இருக்கணும்னா, த வேல்யூ அட் இண்டெக்ஸ் அதாவது அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து குடுத்துக்கலாம். த வேல்யூ அட் இண்டெக்ஸ் அப்படின்றத குடுத்துட்டு, இது கூட வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது? இண்டெக்ஸ் அப்படின்றது தான் நம்ம வந்து இங்க குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அது.
அடுத்தது வந்து மறுபடியும் இஸ் அப்படின்றத குடுத்துட்டு, பிளஸ் நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு நியூ லைன்ல நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ, அதுக்கு இந்த ஸ்லாஷ் என் அப்படின்றத நம்ம வந்து குடுத்துப்போம். ஓகே. இப்போ இதுல நம்ம வந்து இந்த ஃபங்ஷன நம்ம வந்து இங்க டைரக்ட்டா கால் பண்ணக்கூடாது. ஸோ, இந்த ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு எப்ப கால் ஆகணும்? ஒரு டைமும் இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வேல்யூ ரீட் பண்ணும்போது தான். ஸோ, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இந்த ஃபங்ஷன டைரக்ட்டா கால் பண்ணாம, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த A2 அப்படின்றது என்னது? ஜஸ்ட் வந்து ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங்கா தானே குடுத்துருக்கோம். இப்ப இத குடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டைமும் இந்த வேல்யூ நம்மளுக்கு ரீட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு கால் ஆகும். ஸோ, இந்த இடத்துல ப்ராப்பர் ஸ்பேசிங் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இந்த இடத்துல அதோடைய இண்டெக்ஸ் பிளஸ் அதுல வந்து என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து வந்துருது. இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஹலோ அப்படின்றத குடுத்தேன்னா, எனக்கு அந்த ஹலோ அப்படின்றது இந்த இடத்துல வந்துருது. ஸோ இதுதான் வந்து ஃபார் ஈச் அப்படின்றது. ஸோ ஆக்சுவலி ஃபார் ஈச் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு கால் பேக் ஃபங்ஷன வந்து யூஸ் பண்ணுது. அண்ட் அந்த கால் பேக் ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு டைமும் இந்த அரே வேல்யூ ரீட் ஆகும்போது, ஒரு ஃபங்ஷன நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த ஃபார் ஈச் அப்படின்றது. அடுத்தது வந்து மேப் அப்படின்றதும் இதே தான். ஸோ மேப் அப்படின்றது வந்து ஒரு நியூ அரே வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். இப்போ இந்த ஃபங்ஷன்ல ஆக்சுவலி இப்ப இதுல பார்க்கும்போது இந்த ஃபங்ஷன் நம்மளுக்கு வந்து 3 ஆர்குமென்ட்ஸ் எடுத்திருக்கு இல்லையா? வேல்யூ, இண்டெக்ஸ், அரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேப் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணும்போது, அதுவும் நம்மளுக்கு இந்த 3 ஆர்குமென்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். இப்போ இந்த மேப் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு நியூ அரே வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ இதுல இந்த ஃபார் ஈச்க்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இதே மாதிரியே இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஃபார் ஈச்ன்னு குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மேப் அப்படின்றத வந்து குடுப்போம். ஸோ மேப் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஆனா, இது நம்மளுக்கு ஆக்சுவலி என்ன பண்ணுதுன்னா, ஒரு புது அரேவையே இது வந்து கிரியேட் பண்ணும். இப்போ இத நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபிளாட் 2 அப்படின்ற ஒரு இதுல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். கான்ஸ்ட் ஃபிளாட் 2 அப்படின்றதுல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ இதுல நம்மளுடைய ஃபிளாட் அப்படின்றதுல நம்மளோட இந்த ஒரிஜினல் அரே வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபிளாட் 2 அப்படின்றதுல நம்ம வந்து இந்த மாடிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா? அதாவது இந்த மேப் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த இது வந்து நம்மளுக்கு இதுல இருக்கு. இப்போ இதுல என்ன பண்ணுவோம், நம்ம இந்த லைன வந்து கமெண்ட் பண்ணிருவோம். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம அதே மாரி ஒரு நம்பர் வந்து வச்சுருவோம். இப்போ இது இந்த ஃபங்ஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம் ஒரு வேல்யூவ. ஸோ என்ன வேல்யூ அப்டின்னா, இப்ப இது எல்லாத்துக்கூடயும் நம்ம வந்து 1 அதாவது 2 மல்டிப்ளை பண்ற மாதிரி வந்து இதுல குடுத்துக்கலாம். ஸோ இதோடைய வேல்யூ. ஒரிஜினல் வேல்யூ நம்மளுக்கு வேல்யூன்ற ஆர்குமென்ட்ல தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ ஸ்டார் 2 அப்டின்றது. குடுத்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம இந்த ஃபிளாட் 2 அப்டின்றதுல தானே இத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இத குடுக்கும்போது, நம்மளுக்கு ஒரு நியூ அரே என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த மேப் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்மளால ஒரு புது அரே ஸோ இப்ப ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் அரே என்னன்னா, இந்த ஃபிளாட் அப்படின்றது. இந்த ஃபார் ஈச் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, ஏற்கனவே இருக்க அரேலயே நம்மளுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணும். ஆனா, இத மேப் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு நியூ அரேவ வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ இத வந்து நம்ம தனியா வச்சுப்போம். ஓகே. இல்லனா இத காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஃபார் ஈச். ஸோ இதுதானே நம்மளுடைய ஃபார் ஈச். இப்ப இத வந்து நம்ம இதே மாதிரி கான்ஸ்ட் ப்ளாட் 2 அப்படின்றதுல வந்து குடுத்துட்டு, நம்ம இத வந்து இன்னொரு இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும், இப்ப இத வந்து நம்ம ஃபிளாட் அப்படின்றதுல வந்து குடுக்கும்போது, நம்மளோட இந்த ஒரிஜினல் அரே நம்மளுக்கு வந்து இருக்கு. அண்ட் நம்மளுடைய சேஞ்சஸ் வந்து இந்த ஃபிளாட் 2 அப்படின்றதுல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா, சேஞ்சஸ நம்ம இதுல தனியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். பட் இதோடைய சேஞ்சஸ் நம்மளுக்கு ஆக்சுவலா எங்க நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபிளாட் 2 நம்ம ஒண்ணுத்துல வந்து ஸ்டோர் சாரி இந்த ஃபிளாட் அப்படின்ற ஒரிஜினல் அரே இருக்கு இல்லையா? அதிலேயே தான் நடக்கும். ஆனா, இந்த அவுட்புட் நம்ம இந்த ஃபிளாட் 2 வந்து ஃபார் ஈச் யூஸ் பண்றோன்றத மட்டும் தான் இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். பட் நம்மளோட சேஞ்சஸ் எல்லாமே நம்மளுடைய ஒரிஜினல் அரேல தான் நடக்கும். ஸோ நம்ம வந்து இத யூஸ் பண்ணணும். ஆனா மேப் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்டின்னா,
இது ஒரு நியூ அரேவ நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இதுல வந்து ஃப்ளாட் 3 அதுக்கப்புறமா ஃப்ளாட் 5 அப்படின்னு குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல நான் வந்து ஒரிஜினல் அரே, அதுக்கப்புறம் என்னோட நியூ அரே. ஸோ இந்த மாரி 2 அரேஸ் வந்து எனக்கு வந்து இருக்கு. ஓகேவா? இதுதான் இந்த ஃபார் ஈச் அண்ட் மேப். இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு நியூ அரே வந்து கிரியேட் பண்ண வேண்டாமோ, அங்க நீங்க அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு அரே எலிமென்ட்டுக்கும் இந்த மாரி ஒரு சேஞ்ச் ஆகணும் அப்டின்னா, அத யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு நியூ அரே வந்து இது ரிட்டர்ன் பண்ணணும் அப்டின்னா, நம்ம இந்த மேப் அப்டின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதுல இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இஃப் அதுக்கப்புறமா லூப் ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து இதுல எப்படி யூஸ் பண்றது? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது? ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.